ஹலோ டீம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். இந்த பார்ட் 2ல பார்த்தீங்க அப்படின்னா மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸையும் பார்ப்போம். அதாவது மந்த்லி, வீக்லி, டெய்லி, நெக்ஸ்ட் 4 hour 1 hour இது வரைக்கும் கம்ப்ளீட்டாக பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை பற்றி பார்ப்பீங்க. ஏன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக நான் வந்துட்டு ஒரு சாப்டர் போட்டிருப்பேன். ஸோ அதை இதில் கம்பைன் பண்ணி சொல்லி கொடுக்க போகிறேன். ஏன்னா நம்ம ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல அதாவது பேசிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டா ப்ரிசைஸா எடுக்க முடியும். நெக்ஸ்ட் முக்கியமான டர்னிங் பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்போ மார்க்கெட் வந்துட்டு இப்ப திரும்பறதுக்கு சான்ஸ் இருக்கா, இதெல்லாம் வந்துட்டு இந்த ப்ரிடிக்ஷன் சொல்றாங்க இல்லையா. ஸோ ப்ரிடிக்ஷன் அனாலிசிஸ் நம்ம அதை எப்படி வேணா சொல்லலாம். ஆனா இது முக்கியமா பிரைஸ் ரேஞ்ச நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதாவது ஒரு பிரைஸ் ஒரு ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது அப்படின்னா அது பொட்டன்ஷியலான ரிவர்சல் ஆகக்கூடிய ஏரியா தானா அப்படிங்கிறத நம்ம இதுல நுணுக்கமா கத்துக்க போறோம். ஓகே, ஸோ இதுதான் முக்கியமான விஷயம். இதை நீங்க வந்துட்டு தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களால ஒரு நல்ல ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர் ஆகிறதுக்கு நிறைய பொட்டன்ஷியல்ஸ் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க இதுல என்ன கத்துக்கணும் அப்படின்னா ட்ரெண்டை பத்தி கத்துக்கணும். ஸோ நான் ட்ரெண்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். நீங்க ட்ரெண்டை பத்தி தெரிஞ்சுக்கணும் அந்த வீடியோ பாருங்க. ஏன்னா பேசிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் நீங்க அட்வான்ஸ்ட் லெவல கிராக் பண்ண முடியும். ஓகே, பிளஸ் இன்னைக்கு நீங்க ஏதாவது இந்த வீடியோல புதுசா கத்துக்கிறீங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் டூ லைக். ஏன்னா நீங்க லைக் பண்ணீங்கன்னா நான் வந்துட்டு அதை பாசிட்டிவ் நோட்டா எடுத்துட்டு இன்னும் நிறைய வீடியோஸ் மேக் பண்ணுவேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கத்துக்கணும் அப்படின்னா நான் வந்துட்டு சிம்பிளா சொல்றேன். ஒரு ட்ரெண்ட்னா என்னன்னு கத்துக்கணும். ஸோ ட்ரெண்டுடைய பிரின்சிபல், அதாவது ஒரு ஹை இருக்கு, அந்த ஒரு லோ இருக்கு, இந்த ஹையை விட அடுத்த ஹை அதிகமா இருக்கு, நெக்ஸ்ட் இந்த லோ விட அடுத்த லோ அதிகமா இருக்கு, நெக்ஸ்ட் இந்த ஹையை விட அடுத்த ஹை அதிகமா இருக்கு, நெக்ஸ்ட் இந்த லோ விட அடுத்த லோ அதிகமா இருக்கு, அடுத்த ஹை அதிகம் அடுத்த லோ அதிகம். ஓகே, ஸோ இப்போ இது பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா ஒரு பிகினர் கூட சொல்லிடுவாங்க, அதை ரொம்ப பேசிக்கா தெரிஞ்சவங்க சொல்லிடுவாங்க இது கம்ப்ளீட்டா ஒரு அப் ட்ரெண்ட். ஓகே, இது கம்ப்ளீட்டாவே ஒரு அப் ட்ரெண்ட். இந்த ட்ரெண்ட் எப்போ சேஞ்ச் ஆகும், இந்த ட்ரெண்ட் எப்போ சேஞ்ச் ஆகும், அதாவது இப்போ இந்த லோ இந்த ஹை விட அடுத்த ஹை கீழே இருக்கும் போது, ஓகே, இந்த லோ விட அடுத்த லோ கீழே இருக்கும், நெக்ஸ்ட் இந்த ஹை விட அடுத்த ஹை கீழே, அடுத்த லோ கீழே ஹை இருக்கும், இந்த லோ விட அடுத்த லோ கீழே இருக்கும், இந்த ஹை விட அடுத்த ஹை கீழே இருக்கும். இப்போ இது பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டான ஒரு டவுன் ட்ரெண்ட். இது பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டான ஒரு டவுன் ட்ரெண்ட். இது இப்படிதான் வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு உங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா இருக்கா ஒரு ட்ரெண்ட்னா என்ன அப்படிங்கிறதுல நீங்க கிளியரா இருக்கீங்க. இப்போ மல்டி டைம் ஃப்ரேம்க்கு போகலாம். ஓகே, இப்போ மல்டி டைம் ஃப்ரேம்க்கு போகலாம். இந்த டயக்ராம்ல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இப்போ இந்த ரெட் கலர்ல இருக்கிறது மந்த்லி, இந்த ரெட் கலர்ல இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா மந்த்லி. ஓகே, இந்த கிரீன் கலர்ல இருக்கிறது வீக்லி, இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது டெய்லி. இப்போ இந்த மந்த்லி டைம் ஃப்ரேம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியுது, மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. ஓகே, இங்க ஒரு லோ இருக்கு, அடுத்த லோ பாத்தீங்க அப்படின்னா அதை விட கீழே இருக்கு, அடுத்த லோ அதை விட கீழே இருக்கு. ஓகே, இந்த ஹை விட அடுத்த ஹை கீழே இருக்கு, இந்த ஹை விட அடுத்த ஹை கீழே இருக்கு. இது மந்த்லில இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, மந்த்லி டைம் ஃப்ரேம்ல இருக்கு. இதே நீங்க வீக்லிக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா இப்போ இதுல நீங்க இதே ஹைஸ் அண்ட் லோஸை உங்களால எப்படி கனெக்ட் பண்ண முடியும், இதே ஹைஸ் அண்ட் லோஸை நீங்க எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க, உங்களுக்கு இது கிளியரா இருக்கா? ஓகே, ஃபர்ஸ்ட் இது பார்க்கும்போது ரொம்ப டஃபா இருக்கும். ஆனா இப்போ இந்த லோ தான் இந்த லோ. ஓகே, இப்போ பாருங்க இந்த லோல இருந்து அடுத்து ஹை. ஓகே, ஸோ இந்த லோல இருந்து அடுத்து பொட்டன்ஷியலா ரிவர்ஸ் ஆகிறது தான் நம்ம அடுத்த ஹைன்னு முடிவு பண்றோம். ஓகே, அடுத்த ஹைன்னு முடிவு பண்றீங்க. சி, இந்த ஹை பாத்தீங்க அப்படின்னா பொட்டன்ஷியலா ரிவர்ஸ் ஆகுது. ஸோ அதனால இதுதான் அடுத்த ஹை. ஸோ இந்த ஹைல இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் இங்க வர வரைக்கும், அதாவது இந்த பிளேஸ்ல இருந்து இந்த லோல இருந்து மார்க்கெட் இந்த பிளேஸ்க்கு வர வரைக்கும் மந்த்லி டைம் ஃப்ரேம்ல ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. எந்த விதமான அப்ஸ் அண்ட் டவுன்ஸையும் நீங்க பார்க்கல. ஆனா நீங்க வீக்லிக்கு மாறும்போது இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு அப் அண்ட் டவுன் இருக்கு. அதாவது இந்த லோவை விட அடுத்த லோ அதிகமா இருக்கிறதையும் ஹை வர்றதையும் அதுக்கப்புறம் இந்த ஹையை விட இந்த ஹை அதிகமா இருக்கிறதையும் நீங்க பாக்குறீங்க. ஸோ மைண்ட்ல இப்ப நீங்க வந்துட்டு பிரின்சிபல் நம்பர் 1 என்ன வைக்கணும் அப்படின்னா ஹையர் டைம் ஃப்ரேம்ல நீங்க எந்த ஹைஸ் அண்ட் லோஸையும் பார்க்க முடியாது. அதே ஒரு டைம் ஃப்ரேம் குறைச்சிட்டீங்க, மந்த்லில இருந்து வீக்லிக்கு குறைச்சிட்டீங்கன்னா இப்போ இந்த லெக் இதை வந்துட்டு ஒரு லெக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த லெக்ல இது மேல இருக்கிறதுனால ஒரு ஹை வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஹை வந்திருக்கு. ஓகே, இப்போ நீங்க ஓரளவுக்கு கிளியரா இருப்பீங்க. ஓகே, ஒரு லெக் இப்படி வருதுன்னா லோயர் டைம் ஃப்ரேம்ல அந்த லெக் அப் அண்ட் லோ, அதாவது அப் ட்ரெண்ட்ல வரும். ஓகே, இப்ப அதே லெக் லோவர் டைம் ஃப்ரேம்ல இப்படி சேஞ்ச் ஆகுது, அதாவது ஹையர் டைம் ஃப்ரேம்ல இப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா அதை விட அதுக்கு கீழே இருக்க டைம் ஃப்ரேம், இது மந்த்லினா இப்போ வீக்லியில என்ன பண்ணும் அப்படின்னா இப்படி வரும், அதாவது ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுது. ஓகே,
அப் ட்ரெண்ட். ஓகே, இப்போ இது ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுது. ஒரு லெக்குமே ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுது. ஓகே, இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லா டைம் ஃப்ரேமுக்குமே பொருந்தும். இன்னும் கிளியரா சொல்றேன். ஓகே, இன்னும் கிளியரா சொல்றேன். நெக்ஸ்ட் லெக்கை நோட்டீஸ் பண்ணுங்க. இப்போ இந்த ஹையை நீங்க மார்க் பண்ணிட்டீங்க. இப்போ மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கு. பொட்டன்ஷியலா மார்க்கெட் என்ன பண்ணுது, ஸ்ட்ரைட்டா கீழே வராது. இப்போ மந்த்லியில பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா வருது இல்ல, இப்போ வீக்லியில அப்படி வராது. வீக்லியில மார்க்கெட் எப்படி வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் கீழே வருது, திரும்ப மார்க்கெட் ஒரு ஹை வைக்குது, அதாவது லோ வச்சுட்டு மறுபடியும் ஒரு ஹை வைக்குது, திரும்ப மார்க்கெட் லோ வச்சுட்டு மேல போகுது. இப்போ இங்க பாருங்க, மந்த்லியில இப்படி ஒரே ஸ்ட்ரைட்டா இருக்க லைன் வீக்லியில பொட்டன்ஷியலான ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுது. ஓகே, ஒரு ஹை, அதுக்கு கீழே ஒரு ஹை, அதுக்கு கீழே இந்த லோ விட இருக்கிற லோ சின்னதா இருக்கு. இப்ப நீங்க இதுல என்ன முக்கியமா நோட்டீஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த லோ இருக்குல்ல, இந்த லோவை மார்க்கெட் வந்துட்டு கட் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்துல அடுத்து பொட்டன்ஷியலா மார்க்கெட் திரும்புறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதாவது ப்ரீவியஸா இந்த லோவை மார்க்கெட் கட் பண்ணிடுச்சு. ஓகே, இந்த இடத்த மார்க்கெட் இந்த இடத்துல கட் பண்ணுதுன்னா அடுத்து மார்க்கெட் இங்க இருந்து திரும்புது. இது சரியா? ஓகே, நான் இது கொஞ்சம் மேல வைக்கிறேன். ஸோ won't be affected. ஓகே, மார்க்கெட் வந்துட்டு இந்த ஏரியாவை கட் பண்ணும்போது என்ன பண்ணுது, திரும்புது. ஸோ இதை நீங்க முதல்ல கிளியரா வச்சுக்கணும். ஸோ அடுத்த லெக்குக்கு மாறும்போது மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னா ஹைஸை கிரியேட் பண்ணும். அடுத்த லெக், அதாவது அப் ட்ரெண்டுக்கு மார்க்கெட் மாறும்போது என்ன பண்ணுது அப்படின்னா ஹைஸை கிரியேட் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த இடத்த மார்க்கெட் வந்துட்டு இந்த ஏரியால ப்ரீவியஸா இருக்க லோவை மார்க்கெட் வந்துட்டு பிரேக் பண்ணிட்டு மேலே போகுது. ஓகே, ஸோ இந்த ஏரியா இப்போ இந்த இடத்துல போயிட்டு ஷார்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம செகண்ட் பார்ட்ல பார்க்கலாம். பட் இப்போ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, மந்த்லியில ஸ்ட்ரெயிட்டா இருக்க ஒரு லெக்கு வீக்லியில அப்ஸ் அண்ட் டவுன்ஸா இருக்கு. ஹையர் ஹை, ஹையர் ஹை. ஓகே, இப்போ இங்க இருந்து பொட்டன்ஷியலா இது வரைக்கும் போயிட்டு திரும்புறதுனால நம்ம இந்த ஹை பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கு. திரும்பவும் இந்த லெக்குக்கு வரும்போது மார்க்கெட் என்ன பண்ணுது, இந்த ஹையை விட இந்த ஹை கம்மியா இருக்கு. ஆனா மந்த்லியில அது தெரியல. இந்த ஹை விட இந்த ஹை கம்மியா இருக்கு அப்படின்னா மார்க்கெட் இந்த லெக்ல இருந்து இந்த லெக்குக்கு சேஞ்ச் ஆகுது. அதாவது ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு ஒரு ஹை இருக்கணும், ஒரு லோ இருக்கணும். ஓகே, ஹை லோ இருக்கு இல்லையா? ஸோ ஒரு லெக்குக்குமே மார்க்கெட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அடுத்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ப்ரீவியஸான லோவை மார்க்கெட் இந்த இடத்துல பிரேக் பண்ணும்போது, ஓகே, நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ப்ரீவியஸா இந்த இடத்த மார்க்கெட் வந்துட்டு பிரேக் பண்ணிடுச்சு அப்படிங்கிறப்போ பொட்டன்ஷியலான ரிவர்சலை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, பொட்டன்ஷியலான ரிவர்சலை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃபைன். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இது லோ, இந்த லோ. அடுத்து மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா மேல போயிட்டு இருக்கு. ஸோ இப்படி மேல போகும்போது நீங்க இந்த ஹையை விட அடுத்த ஹை கீழே தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க முன்னாடியே சொல்லிடலாம். ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு ஒரு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹை விட இந்த ஹை கம்மியா இருக்கு. ஸோ அதனால மார்க்கெட் இது வரைக்கும் வந்து கட் பண்ணணும்னு இல்லை. ஓகே, ஸோ அதனால மார்க்கெட் வந்துட்டு இடையில பொட்டன்ஷியலா திரும்புது அப்படின்னா, மார்க்கெட் இடையில பொட்டன்ஷியலா திரும்புதுன்னா நீங்க அடுத்த ஹை எது அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். ஃபைன். ஓகே, இதுல இன்னும் கிளியரா சொல்றேன். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம்ல பார்த்துட்டீங்க. டெய்லி தான் இருக்கிறதுலே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏன்னா நிறைய ஹைஸ் அண்ட் லோஸ் இருக்கும். ஓகே, ஸோ நான் இது இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, நான் முன்ன என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இப்போ நீங்க வந்துட்டு இதை ஒரு லெக்னு எடுத்தீங்கல்ல. ஓகே, ஒரு லெக் அப்படின்னா வந்துட்டு நம்ம இந்த போர்ஷனை சொல்றோம். அதே மாதிரி இப்போ இந்த இடம் delete பண்ணிடுறேன். இந்த லெக் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா, இது ஒரு லெக், இது ஒரு இடம். ஓகே, ஸோ அதே தான் இங்கேயுமே. இப்போ இது ஒரு லோ, நெக்ஸ்ட் இந்த ஹை, அடுத்து இந்த லோவை மார்க்கெட் பிரேக் பண்ணி ஒரு லோ கொடுக்குது இல்லையா? நெக்ஸ்ட் இந்த ஹையை விட அடுத்த ஹை பாத்தீங்க அப்படின்னா குறைவா இருக்கு.
அடுத்து இந்த லோ விட இந்த லோ குறைவா இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஹை விட இந்த ஹை குறைவா இருக்கு. ஸோ இப்போ இதுல இருந்த ஹைஸ் அண்ட் லோஸ் ஒரு லெக்லயுமே இப்ப நிறைய ஹைஸ் அண்ட் லோஸ் பாப்பீங்க. இது வந்துட்டு மந்த்லி, இந்த ரெட் வந்துட்டு மந்த்லி, இது வீக்லி, இந்த ப்ளூ வந்துட்டு டெய்லி. இப்போ இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஹைஸ் அண்ட் லோஸ் பாப்பீங்க. இதுல முக்கியமா நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ட்ரெண்ட் சேஞ்ச். ஓகே, ஓவராலா அதாவது மந்த்லில பாத்தீங்கன்னா இது டவுன் ட்ரெண்ட், வீக்லிலயும் இது டவுன் ட்ரெண்ட். ஆனா ஒரு லெக்லயும் ட்ரெண்டை அது சேஞ்ச் பண்ணிக்குது. ஓகே, ஒரு லெக்லயும் ட்ரெண்டை அது சேஞ்ச் பண்ணிக்குது. ஓகே, இப்போ ஒரு லெக்ல இருந்து இன்னொரு லெக்குக்கு மாறுது அப்படிங்கறத நீங்க டெய்லியில கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அதாவது லோயர் டைம் ஃப்ரேம் வர ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதா அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இந்த லெக்ல இருந்து அதாவது மார்க்கெட் வந்துட்டு மேல போயிட்டு இருக்கு. ஓகே, அதாவது மார்க்கெட் என்ன பண்ணுது, மார்க்கெட் மேல போயிட்டு இருக்கு. இது வந்துட்டு மந்த்லில இருக்கு. இந்த ஆரோவை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதே மார்க்கெட் வீக்லியில போகும்போது எப்படி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹை, அடுத்த ஒரு லோ, ஒரு ஹை. இது வந்துட்டு கிளியரா அப் ட்ரெண்டுக்கான ரூல். ஓகே, இந்த ஹையை விட இந்த ஹை அதிகமா தானே இருக்கு. இப்போ இதே ரூல டெய்லியும் ஃபாலோ பண்ணும், இதே ரூல டெய்லியும் ஃபாலோ பண்ணும். ஓகே, அது எப்படி போகுது அப்படின்னா இப்போ இந்த ஹை இந்த லோக்கு அப்புறம் ஒரு ஹை வைக்குது, அடுத்து ஒரு ஹையர் லோ, நெக்ஸ்ட் ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை. இப்போ எப்போ நெக்ஸ்ட் லெக்குக்கு அது சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இந்த லோ இந்த ஹையை விட அடுத்து ஹை கீழே இருக்கும் போது. ஓகே, இதை நான் இப்போ இப்படி மாத்துறேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். ஓகே, இது ஒரு அப் ட்ரெண்டுக்கான ஃபார்முலா. இது வந்துட்டு என்ன, ஒரு அப் ட்ரெண்டுக்கான ரூல். இதை எப்போ மார்க்கெட் வந்துட்டு இந்த ரூலை எப்போ மார்க்கெட் வந்துட்டு இந்த ஹையை விட இந்த ஹை விட அடுத்த ஹை கம்மி பண்ணுதோ, லோவர் டைம் ஃப்ரேம்ல கம்மி ஆகுதோ, அப்ப இதை நீங்க ஒரு ஹையா எடுத்துக்கலாம். ஓகே, ஹையஸ்ட் ஹையா எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது அடுத்த லெக்குக்கு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஆஸ் யூஷுவல் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சு பாருங்க. இப்போ இந்த ஹைஸை விட அடுத்த ஹை கம்மியா இருக்கும், ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பிரேக் பண்ணும், அடுத்து லோவர் ஹைஸ் கிரியேட் ஆகும், லோவர் லோஸ் கிரியேட் ஆகும். இப்போ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா இருக்கும். இப்போ என்ன இருக்கும், கிளியரான ஐடியா இருக்கும் ஒரு லெக்ல இருந்து மார்க்கெட் எப்படி அடுத்த லெக்குக்கு சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறப்போ. ஓகே, ஸோ இன்னுமே நான் கிளியரா சொல்றேன். இப்போ இந்த லெக் பாருங்க, இது ஒரு டவுன் ட்ரெண்ட். ஓகே, மந்த்லில இது டவுன்ல. ஓகே, வீக்லில எப்படி இருக்கு, இந்த ஹையை விட அடுத்த ஹை கம்மியா இருக்கு, இந்த லோ விட அடுத்த லோ கம்மியா இருக்கு. அதே டெய்லியில பாருங்க, இங்க ஒரு ஹை இருக்கு, அடுத்து ஒரு லோ, திரும்ப லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் லோ. ஓகே, நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இந்த ஹை விட இந்த ஹை கம்மியா இருக்கு, இந்த லோ விட இந்த லோ கம்மியா இருக்கு, இந்த ஹை விட திரும்ப இது கம்மியா இருக்கு, திரும்ப இந்த ஹை இந்த லோ விட லோ கம்மியா இருக்கு, இந்த ஹை விட இந்த ஹை கம்மியா இருக்கு. இப்போ ப்ரீவியஸா இருக்க லோ இதுதான், அதாவது லோவஸ்ட் லோ இருந்தது. ஓகே, இதை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படிங்கிறப்போ நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்காங்கிறத நம்பர் 1 எக்ஸ்பெக்டேஷன். நீங்க ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்காங்கிறத பாப்பீங்க. ஓகே, ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கான்னு பாப்பீங்க. ஏன்னா மந்த்லிலையும் வீக்லிலையும் இது டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு, விச் மீன்ஸ் ஒரு லோவை கட் பண்ணிடுச்சு அப்படின்னா பொட்டன்ஷியலான ரிவர்சலை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிற ரூல் இந்த இடத்துல வருதா அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ சி மார்க்கெட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணிடுங்க. ஓகே, ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த ஹையை விட ப்ரீவியஸ் லோவை விட அடுத்த லோ மேல வைக்குது. ஓகே, இந்த லோ விட மார்க்கெட் மேல இருக்கு. ஓகே, இந்த ஹை விட இந்த ஹை மேல இருக்கு, விச் மீன்ஸ் ட்ரெண்ட் லைனையும் கட் ஆகுது, உங்களுக்கு லோஸும் அதிகமா ஃபார்ம் ஆயிட்டே போகுது. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா மார்க்கெட் அடுத்த லெக்குக்கு மூவ் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதாவது மார்க்கெட் இப்படி வந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ நான் இங்க வரைஞ்சு காமிக்கிறேன். இப்போ இந்த லெக்ல இருந்து மார்க்கெட் இந்த லெக்குக்கு சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் லோவர் டைம் ஃப்ரேம்ல. ஃபைன், இப்போ நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா சொன்னா புரியும். ஸோ நான் இந்த டிராயிங்ஸ் டிலீட் பண்றேன். ஓகே, ஸோ ஒரு லெக்லையும் நீங்க ட்ரெண்ட் சேஞ்சை கண்டுபிடிப்பீங்க. அதாவது ஹைஸ் அண்ட் லோஸ் வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இந்த லெக்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன், சும்மா ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்றேன். ஓகே, இப்போ என்ன ஆகுது, மார்க்கெட் வந்துட்டு அடுத்த லெக்குக்கு சேஞ்ச் ஆகுது. ஓகே, அதே மாதிரி சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா
மார்க்கெட் வந்துட்டு இந்த ஹை வரைக்கும் போகாம லோ இங்கிருந்தே மார்க்கெட் திரும்புது. ஸோ இங்கிருந்து மார்க்கெட் திரும்புறத நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஒரு லோயர் டைம் ஃப்ரேம்ல எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, இப்போ இந்த எல்லா ஹைமே என்ன இருக்கு? ஒரு ஹையை விட இன்னொரு ஹை அதிகமா இருக்கிறத நீங்க பாக்குறீங்க. முதல் தடவை எப்போ வந்துட்டு ஒரு ஹையை விட மார்க்கெட் குறைவான ஹையை ஃபார்ம் பண்ணுதோ அப்ப நீங்க அவேர் ஆயிடணும். ஓகே, மார்க்கெட் அடுத்த லெக்குக்கு சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு நீங்க அவேர் ஆயிடுவீங்க. ஓகே, விச் மீன்ஸ் நீங்க டெய்லி டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் ஒரு ஹையை விட அடுத்த ஹை குறைவா வச்சிருச்சு அப்படின்னாலே நீங்க எதுக்கு அவேர் ஆகணும்? எதுக்கு நீங்க ரெடி ஆகணும்? மார்க்கெட் வந்துட்டு ஒரு லெக் டவுன் சைட்ல அடுத்த லெக்குக்கு அது ஃபார்ம் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நீங்க நல்லா பாருங்க. இப்போ வந்துட்டு இந்த ஹையை விட இந்த ஹை கம்மியா இருக்கு. ட்ரெண்ட் லைன் மார்க்கெட் பிரேக் பண்ணுது. அடுத்த லெக்குக்கு அது மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த லெக்குக்கு மூவ் ஆக அது வந்துட்டு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு லோவர் லோ ஃபார்ம் பண்ணிட்டே வருதா? இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம், மந்த்லி டைம் ஃப்ரேம்ல இது இந்த லெக்ல இருக்குன்னு பாத்துக்கோங்க. இப்போ மார்க்கெட் வந்துட்டு சரியா இந்த ஏரியால இருக்கு. ஓகே, நான் கோடு போட்டிருக்கேன், அந்த ஏரியால இருக்கு. இப்போ மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா டவுன்ல இருக்கு. ஓகேயா, டவுன்ல இருக்கு. இப்போ மார்க்கெட் வந்துட்டு திரும்ப எப்ப அதிகமா, அதாவது அடுத்த லெக்குக்கு போகும், அடுத்த லெக்குக்கு மூவ் ஆகும் அப்படிங்கறத நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்? ப்ரீவியஸா இந்த லோ இருக்குல்ல, இந்த லோவை மார்க்கெட் பிரேக் பண்ண உடனே அடுத்து லோவர் டைம் ஃப்ரேம்ல ஹையர் ஹை ஃபார்ம் ஆகுதான்றதை நீங்க கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடணும். ஓகே, இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணிட்டு அடுத்து இந்த ஹை விட இந்த லோ விட அடுத்த லோ அதிகமா இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடணும். ஸோ இது இன்னும் பார்ட் 2ல நான் இன்னும் தெளிவா சொல்றேன். பட் இதுதான் வந்துட்டு பேசிக்கான இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இந்த வீடியோல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு சம்மரி மட்டும் சொல்றேன். மந்த்லி ஹையர் டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு டவுன் ட்ரெண்ட்ல போகும்போது அடுத்து அதை விட ஒரு டைம் ஃப்ரேம் குறைவா இருக்க இடத்துல, இது மந்த்லில மார்க்கெட் வந்துட்டு டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. அதே வீக்லில பாத்தீங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஆனா ஒரு லெக்லையும் அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்ன்றத அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகுது. அதே டெய்லியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு லெக்லையும் அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்ங்கிறத இன்னும் டீடைல்டா ஃபாலோ பண்ணுது. ஓகே, இன்னும் நீங்க டே டைம் ஃப்ரேம் குறைக்க என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஒரு லெக்கும் இது ஒன்னொன்னும் ஒரு லெக்கா எக்ஸ்டெண்ட் ஆயிடும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இது ஒரு லெக்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுல இங்க ஒரு லெக் இருக்கு. ஆனா இதுல நீங்க எத்தனை லெக்ஸ் பாக்குறீங்க? 1 2 3 3 லெக் இருக்கும். ஓகே, 3 4 வரும். ஃபைனா, அதே லோவர் டைம் ஃப்ரேம்ல பாத்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல இங்க பாருங்க, இதே லெக் தான். ஓகே, இதே ஏரியா தான், இதே டவுன் ஏரியா தான். ஆனா இந்த இடத்துல 1 2 3 4 5 6 7 8 9 10 10 லெக்ஸை பார்ப்பீங்க. ஓகே, இப்போ நீங்க வந்துட்டு சாதாரணமா இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. நீங்க இப்போ மார்க்கெட் வந்துட்டு ஒரு சார்ட் போட்டு காமிக்கிறேன். அதுல நீங்க எங்க என்ன டைப் ஆஃப் என்ட்ரி கொடுப்பீங்க அப்படின்னு உங்களால சொல்லிட முடியுமா? இப்போ நீங்க மல்டி டைம் ஃப்ரேம் படிக்கிறீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க. மார்க்கெட் இப்போ கரண்டா இந்த இடத்துல இருக்கு. இப்போ உங்களால ஈஸியா சொல்ல முடியும் மார்க்கெட் வந்துட்டு என்ன ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல போயிட்டு நீங்க வந்துட்டு ஷார்ட் பண்ணுவீங்களா? ஓகே, இந்த இடத்துல போயிட்டு ஷார்ட் பண்ணுவீங்களா, இல்ல இந்த இடத்துல போயிட்டு லாங் போவீங்களா? இதுக்கு நீங்க டெசிஷன் எடுக்கணும்னா இன்னும் நீங்க வந்துட்டு டெய்லி டைம் ஃப்ரேம் 4 hour 1 hour 30 minutes 15 minutes வரைக்கும் பார்க்கணும். ஓகே, இதுல வரல. ஸோ 15 minutes வரைக்கும் பார்க்கணும். அப்போதான் உங்களுக்கு இன்னும் கிளியரான ஐடியாவே கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ நம்ம இப்போ பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா மந்த்லி வீக்லி டெய்லி 4 hour மட்டும்தான். ஓகே, நான் ஒரே ஒரு சார்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த கான்செப்டை முடிக்கிறேன். பார்ட் 2ல இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு பார்ட் 4 வரைக்கும் போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா டைம் ஆகுதோடய என்னால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துட்டு நான் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன். ஸோ எல்லாரும் இதுல கிளியரா இருந்தீங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷன்ல கிளியர்னு சொல்லுங்க. ஸோ நான் கொஞ்சம் அவேரா இருப்பேன். இல்ல இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும்னா எந்த போர்ஷனும் உங்களுக்கு கிளாரிட்டி தேவைப்படுதுன்றத டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, நான் வந்துட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டல் காமிக்கிறேன். இந்த ஏரியால இருந்து மட்டும் பார்ப்போம். இப்போ இங்க இருந்து பாருங்க, மார்க்கெட் என்ன பண்ணுது? ஒரு ஹை லோ ஹை லோ ஹை, அடுத்து இங்க இன்னும் லோ ஃபார்ம் பண்ணல. ஓகே, மந்த்லி டைம் ஃப்ரேம்ல இதுதான் நடந்திருக்கு. இப்போ இதை நீங்க வீக்லிக்கு சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு லெக்லையும் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஓகே, ஒரு லெக்லையும் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். இப்போ நான் இதை வந்துட்டு கிரீன் கலருக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன்.
இப்போ இந்த லெக்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹை இருக்கு, திரும்ப இந்த லோ விட இந்த ஹை அதிகமா இருக்கு, அப்புறம் ஒரு லோ இருக்கு, திரும்ப ஹை, திரும்ப லோ, திரும்ப ஹை, திரும்ப லோ, திரும்ப ஹை. ஸோ இப்போ இந்த லெக் அடுத்த லெக்குக்கு சேஞ்ச் ஆகுதா அப்படிங்கிறத நீங்க லோவர் டைம் ஃப்ரேம்ல தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, லோவர் டைம் ஃப்ரேம்ல தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டான ஐடியா இருக்கா? இப்போ நீங்க இதுல என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு லெக் மந்த்லி ஸ்ட்ரைட்டா இருந்து அதே வீக்லில அதே லெக் எப்படி இருக்கு, அப்ஸ் அண்ட் டவுன்ஸா இருக்கு, அப்ஸ் அண்ட் டவுன்ஸா இருக்கு. ஓகே, இப்போ நீங்க என்ன கத்துக்க போறீங்க, இதே டெய்லிக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை டெய்லிக்கு சேஞ்ச் பண்ணிட்டு அதே லெக்கை நம்ம திரும்ப டிரா பண்ண போறோம், அதே லெக்கை திரும்ப டிரா பண்ண போறோம். ஸோ இது இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ வந்துட்டு மார்க்கெட் இங்க இருந்து ஆரம்பிப்போம். ஓகே, இப்போ இங்க இருந்து மார்க்கெட் மேல போகுது, திரும்ப மார்க்கெட் கீழே, திரும்ப மேல, திரும்ப கீழே. ஓகே, நான் இதை வந்துட்டு ரஃபா வரைகிறேன். நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல இன்னும் ஷார்ப்பா டிரா பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலா இது இங்க வரைக்கும் தான் இருக்கு. இப்போ இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளூ கலர் கொடுத்துக்கலாம். சி, இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இது மட்டும்தான். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு லெக்கும் மார்க்கெட் வந்துட்டு அடுத்து ஒரு ட்ரெண்ட், அதாவது அப் சைட்ல இருக்கும் போது அப் ட்ரெண்டையும், டவுன் சைட்ல இருக்கும் போது டவுன் ட்ரெண்டையும் மார்க்கெட் ஃபாலோ பண்ணுது. ஓகே, இப்போ இதே டைம் ஃப்ரேம்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் இப்போ ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ டே டைம் ஃப்ரேம்ல இது வந்துட்டு நீங்க ஓகே மந்த்லி வீக்லிலாம் ஓகே, டெய்லி 4 hour 1 hour 5 minutes வரைக்கும் இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, இது பாத்தீங்க அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேம். ஓகே, டெய்லி டைம் ஃப்ரேம்ல மார்க்கெட் வந்துட்டு இப்படி இருக்கு. ஓகே, மார்க்கெட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட்ல இருக்கு. இது 4 hourக்கு சேஞ்ச் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்துல, 4 hourக்கு சேஞ்ச் பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்துல இப்போ இதுல பாத்தீங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நீங்க பாப்பீங்க. ஓகே, ஒரு லெக்லயுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பாப்பீங்க. 1 hourக்கும் அதே தான். ஓகே, 1 hourக்கும் அதே தான். ஸோ இந்த டைம்ல மார்க்கெட் வந்துட்டு என்ன ட்ரெண்ட்ல இருக்கு, ஸோ இந்த டைம்ல மார்க்கெட் வந்து என்ன ட்ரெண்ட்ல இருக்கு, ஓகே, எப்போ என்ன டைப் ஆஃப் என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்ட் 2ல பார்க்கலாம். என்ட்ரி பாத்தீங்க அப்படின்னா பார்ட் 3ல பார்க்கலாம். பார்ட் 2ல டே 4 hour 1 hour இதே அனாலிசிஸ் டே டைம் ஃப்ரேம் 4 hour 1 hour அனாலிசிஸ் வரைக்கும் 1 hour வரைக்கும் நாளைக்கு பார்ட் 2ல பார்க்கலாம். ஐ மீன் பார்ட் 3 நினைக்கிறேன். ஓகே, பார்ட் 3ல பார்க்கலாம். ஸோ ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா சொல்லுங்க. தேங்க்யூ.